வெல்கம் SKIAS அகாடமி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீதம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து 100 கூட கம்பேர் பண்றது தான் பர்சன்டேஜ். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நான் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 100 மார்க்ஸ் எக்ஸாம் வச்சாதான் அவுட் ஆஃப் 100 யார் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து மோர் எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்கும் நான் இண்டிவிஜுவலாக ஒரு மார்க் வச்சு இது பண்ண முடியாது. அதுக்காக கம்பேரிசனுக்காக கண்டுபிடிச்சது அந்த 100 அந்த பர்சன்டேஜுங்கிறது. ஸோ பர்சன்டேஜ் வந்து மோஸ்ட்டாக வந்து 100 வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த டாப்பிக்கில் எங்கே வந்தாலும் பர்சன்டேஜ்னா அது வந்து 100 இன்வால்வ் ஆனது தான் அது. ஓகே, ஸோ பர்சன்டேஜ், ஸோ கொஸ்டினில் 100% இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து 100 டிவைடட் பை 100ன்னு எடுக்கணும். ஸோ பர்சன்டேஜோட மீனிங் டிவைடட் பை 100. ஸோ பர்சன்டேஜோட மீனிங் டிவைடட் பை 100. ஸோ அவுட் ஆஃப் 100 அவங்க வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அப்போ அவங்கள நம்ம 100%ன்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து எப்போவுமே டோட்டல், மேலே வந்து நமக்கு என்ன கண்டிஷன் தேவையோ அதை மேலே இன்டூ 100 பண்ணுறது பேர் தான் பர்சன்டேஜ். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் கேர்ள்ஸ் வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ உங்களை கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவுட் ஆஃப் 1000 300 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடுவீங்க. இதையே வந்து பர்சன்டேஜில் சொல்லுங்க, சதவீதத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவுட் ஆஃப் 1000 300 இஸ் வாட் பர்சன்டேஜ். அதாவது கீழே 1000 மேலே 300 இன்டூ 100. இதுதான் இந்த ஃபார்மெட்டே. ஸோ பர்சன்டேஜ் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அந்த மொத்த வேல்யூவை கீழே போடணும். என்ன ரிக்யர்மெண்ட்டோ, பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ்னா எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க, ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ்னா எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ்னா கேர்ள்ஸ் வேல்யூ மேலே இன்டூ 100 பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் டோட்டலாக எல்லா சம்முக்கும் இந்த ஒரு கான்செப்ட் தான். கீழே என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூ, மேலே வந்து நமக்கு என்ன கண்டிஷன் தேவையோ, பாஸ் ஆனவங்க பர்சன்டேஜ் இல்லை ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ் இல்லை பாய்ஸ் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மேலே போட்டு இன்டூ 100 பண்ணணும். ஓகே, இதுதான் ஓவரால் ஃபார்மெட். ஸோ இது போகிறது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜுக்கு உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அடுத்து கிளார் அடிக்கிறாங்க. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இப்போது 50%ன்னு இருக்குது, சரி 5/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை 3/5. இது பேர் தான் ஃப்ராக்ஷன். 3/5 வந்து எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் ஏ பர்சன்டேஜ், அதை வந்து சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்னா இன்டூ 100 பண்ணணும். கொடுத்துருக்கிற கொஷினில் இன்டூ 100 பண்ணிங்கன்னா அது பர்சன்டேஜாக மாறிடும். இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும், 1 5s are 2 5s are 10 0. ஸோ 3 × 20 60%. அதாவது 5ல் 3ங்கிறது 60%, 5ல் 1ங்கிறது 20%ஆக வரும், 5ல் 2ங்கிறது 40%ஆக வரும், 5ல் 3ங்கிறது 60%, 5ல் 4ங்கிறது 80%, 5ல் 5ங்கிறது 100%ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 5 3 இஸ் வாட் பர்சன்டேஜ்னா 60% தான் உங்களுடைய, சரி 100%, 60% தான் உங்களுடைய ஆன்சர். இதுவே பர்சன்டேஜில் கொடுத்து ஃப்ராக்ஷன், இப்போ அதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ 60%-ஐ ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, பின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ 60%-ஓட மீனிங் வந்து டிவைடட் பை 100. இதில் வந்து இன்ட்டு பண்ணுற மாதிரி இதில் வந்து டிவைட் பண்ணணும். பர்சன்டேஜை எடுக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 100, பர்சன்டேஜ் இன்ட்டு ஒரு 0 ஒரு 0, 3 2s are 5 2s are. ஸோ ஆன்சர் இஸ் 3/5. திஸ் இஸ் ஃப்ராக்ஷன். ஸோ பர்சன்டேஜை எடுக்கணும்னா டிவைடட் பை 100, வேணும்னா இன்ட்டு 100. ஸோ 5ல் 3ங்கிறது எத்தனை சதவீதம், இதான் அதோட மீனிங். 100ல் 60ங்கிறது என்ன ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன வரும்னா 3/5. இதான் ஆன்சர். ஓகேவா? கிளியராக இருக்கா இது? அடுத்து செகண்ட் கான்செப்ட். இப்போ கிவன்ல ஒரு 10,000 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கொஷினில். இது வந்து ஒரு பாப்புலேஷனே வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சிட்டியில் பாப்புலேஷன் வந்து 10,000 மக்கள் தொகை இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இதில் 10%, 1%, 50%, இல்லைன்னா ஒரு 7%. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ பர்சன்டேஜ் வந்துட்டு ஏதோ என்ன சொல்லலாம், ஏஜ்டு பர்சன்னு சொல்கிறான்.
ஸோ ரொம்ப ஏஜ்டுங்கிறவங்க 10% இருக்கிறாங்கன்னா 10% எப்படி நீங்கள் கொஷினை பார்த்ததும் கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மறைச்சிருங்க. லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மறைச்சிட்டா மீதி எவ்வளோ தெரியும் உங்கள் கண்ணுக்கு? 1000. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ 10% வந்து 1000. லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டை மறைச்சிட்டா மீதி இருக்குல்ல ஒரு வேல்யூ, அதுதான் வந்துட்டு 10%. லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மறைச்சிட்டா எவ்வளோ தெரியும்? 100. ஸோ 100 தான் வந்துட்டு 1%. இப்போ ஒரு துணி கடையில் ஒரு 1000 ரூபா போட்டுருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருதுன்னா 10%ங்கிறது ஒரு டிஜிட்டை மறைக்கணுமா? ஒரு டிஜிட்டை மறைச்சிட்டா எவ்வளோ? 100 தெரியுமா? 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போயிடுச்சு. அப்போ 900 ருபீஸ்க்கு நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு வருவீங்க. அதுதான் கான்செப்ட். ஸோ இதுவே 1%னா லாஸ்ட் 2 டிஜிட்டை மறைச்சிடணும். இது வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் எடுத்துட முடியுது. தட் மீன்ஸ் என்னன்னா ஒரு டிஜிட் புள்ளி தான் வைக்கணும். 10% வேணும்னா லாஸ்ட் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1% வேணும்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இது 100.00ங்கிறதுனால வேல்யூலெஸ், உங்களுக்கு இது இல்லாமல் போயிடுது. இதுவே ஒரு வேல்யூ, ஒரு ஃபிக்ஸடான வேல்யூ, ஒரு 15,675 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குன்னா இதில் 10% வந்து 1567.5. அதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். 1567.5. இதுவே 1% வேணும்னா 156.75 இருக்கும். லாஸ்ட் டிஜிட் ஒரு டிஜிட் புள்ளி வச்சா அது 10%. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து 1%. ஓகேவா? 10ம் 1ம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஷினில் 7% எவ்வளோ? எனக்கு 7% வச்சு ஏதோ டேட்டா கொடுத்துருக்காங்க. 7% வந்து இதில் மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் நான் எப்படி 7% கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 1% வந்து 100ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1% கண்டுபிடிச்சிடணும். 1 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் 1 7 சார் 7% வந்துருமா? அப்போ 100 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 700. தட் இஸ் 7%. அதே மாதிரி 10% தான் 1000 அப்படின்னா இன்ட்டு 5 பண்ணால் 50% வருமா? இதை இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா 5000 கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். 1% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். 10% கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு என்ன பண்ணால் ஆன்சர் வருதோ அதே மாதிரி நீங்கள் ஆன்சர்லேயும் பண்ணிக்கணும். 1ம் 10ம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு டெக்னிக்கு. அப்புறம் ஒரு சிலதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ 20% வேணும் அப்படின்னா அந்த நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். 25% வேணும்னா அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் 12.5% வேணும் அப்படின்னா இந்த நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். அப்புறம் 75% வேணும்னா இதில் 3x/4 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 25% கேட்குறாங்கன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் 25%. 1000 ரூபா இருக்குது, அதில் 25%னா 1000 ரூபாயில் ஃபஸ்ட்டு பாதியாக பிரித்து 500, 500ல் பாதி எவ்வளோ? 250. ஸோ 250 தான் உங்களுடைய 25%. இதில் 1000 ருபீஸில் 1000 ரூபாயில். இதே 12.5%னா அதை 8ஆக டிவைட் பண்ணுவீங்க. நீங்கள் 8000 இருக்குது, அதில் 12.5% வேணும் அப்படின்னா 1000 ருபீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது டேரெக்டாக நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். 20% வேணும்னா 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைச்சிடும் உங்களுக்கு. 100ல் 20% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா 100 டிவைட் பை 5 அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர்? 20 தான் வரும். 20%. 25%னா டிவைடட் பை 4, 12.5%னா டிவைடட் பை 8, 75%. இது மட்டும் மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 50%னா பை 2. 50% வேணும் அப்படின்னா அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான். ஸோ 10,000ல் 50%னா என்ன பண்ணுவீங்க? 10,000ல் பாதி எவ்வளோ? 5,000. அதுதான் 50%-ஆக இருக்கும். ஓகே, பர்சன்டேஜை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். பிரித்து கொடுக்குறது தான், அது வேறு ஒன்றும் இல்லை. 50%னா அந்த பாதியாக பிரித்து இது ஒரு 50%, அது ஒரு 50%. இது எல்லாமே உங்களுக்கு மறந்துட்டா கூட 5 × 20 100, 4 × 25 100, 8 × 12.5 100, 4 × 75 வந்து 300ன்னு வரும். 300/3 வந்து 100ன்னு வந்துடும். 2 × 50 100. இந்த கீழே இருக்க எல்லாமே இந்த சைடு வரும்போது 100 100 தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட். 10 1 கண்டுபிடிச்சி இது ஒரு சில சமக்கு இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் இப்படி வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல உங்களை சதவீதமாக மாற்றுங்க, இல்லை சதவீதத்தை சொன்னாவே இன்டூ 100ல் தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகே, இன்டூ 100 போட்டிங்கன்னா ஆன்சரில் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு வரும். இல்லை நீங்கள் பர்சன்டேஜில் இருக்கிறத எடுக்கிறீங்க அப்படின்னா
டிவைடட் பை 100 போட்டு இந்த மாதிரி மாற்றுவீங்க நீங்கள். ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட். 2 மினிட்ஸ் பாருங்கள் இது என்னன்னு பார்த்துட்டு நோட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து ஒரு அதுதான் சின்ன சின்ன நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஒரு டோட்டல் வேல்யூ மேலே என்ன கண்டிஷன் இந்த கான்செப்ட் தான் எல்லா சமமே போடுவீங்க. ஒரு சில சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. இதில் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை. அது வந்து எப்படி, இது எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கு எக்ஸாம்பிள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். கூட்டு வட்டின்னு நம்ம எதை சொல்கிறோம், வட்டிக்கும் வட்டி போடுறதை தான் நம்ம கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் மக்கள் தொகையுமே, அவங்களுடைய குழந்தைங்க அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்க, ஸோ அந்த மாதிரி டிவியேட் ஆகி தான் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து மக்கள் தொகை எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பியூர் எக்ஸாம்பிள் ஃபார் கூட்டு வட்டிக்கு எடுத்துக்காட்டு. அப்போ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுவோம். இது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, தற்போதைய சென்னையில் மக்கள் தொகை வந்து ஒரு 50 லட்சம் கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 10% வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ் அப்புறம் சென்னையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி 2 பிங்கிறது நம்ம அதில் வந்து சிம்பிளாக எடுப்போம். இதில் பிங்கிறது தற்போதைய மக்கள் தொகை, என்னங்கிறது 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறாங்கனாலும் 2 தான் எண்ணு. ஸோ இது ஆஃப்டர் அகோக்கு 2 ஃபார்முலா மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆஃப்டர் n இயர்ஸ்னா p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது என்ன ஃபார்முலா, காம்பவுண்டட் ஆனுவலிக்கான ஃபார்முலாவா, அந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதுவே பாப்புலேஷன் n இயர் கேட்குறாங்கன்னா p டிவைடட் பைல யூஸ் பண்ணுவீங்க. This is formula where p is present population, தற்போதைய மக்கள் தொகை, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். இது வந்து மோஸ்டா பர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் பர் ஆனம்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னங்கிறது இயர்ஸ். 3 தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்சராக கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஆஃப்டர்னா மல்டிப்ளைல வரணும், அகவுனா டிவைடட் பைல வரணும். இது ஒரு கான்செப்டா. அடுத்து டிப்ரிசியேஷன், தமிழில் வந்து தேய்மானம்னு சொல்லுவாங்க. தேய்மானம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று புதுசாக வாங்குறீங்க, ஒரு 30,000க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் வாங்கியிருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அதை சேல் பண்ணுறீங்கன்னா ஒரு 35,000 வச்சுருப்பீங்களா? எவ்வளோ வச்சுருப்பீங்க? ஒரு 20 இல்லை 10, 15 அதோட கண்டிஷனை பொறுத்து கண்டிப்பாக அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஸோ எது வந்து டைம் ஆக ஆக அதோட வேல்யூ குறையுதோ அதுதான் டிப்ரிசியேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூ குறையுது அப்படின்னா அதுதான் டிப்ரிசியேஷனுக்கு எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்லேயே டிப்ரிசியேஷன் இல்லைன்னா தேய்மானம்ங்கிற வார்த்தை வந்திருக்கும். இந்த கொஷினுக்கு பாப்புலேஷன் மக்கள் தொகைங்கிற வார்த்தை கண்டிப்பாக கொஷினில் வந்திருக்கும். அடுத்த வருஷத்துக்கு கேட்கும்போது இப்படியும், முன்னாடி வருஷத்துக்கு கேட்கும்போது இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிப்ரிசியேஷன் ஆஃப்டர் n இயருக்கு கேட்குறாங்க அப்படின்னா p இன்ட்டு 1 மைனஸ் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதே ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா மைனஸில் போட்டிருப்பீங்க டிப்ரிசியேஷனுக்கு வரும்போது, ஏன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது நமக்கு. இதே மாதிரி n இயர் அகோ கேட்குறாங்கன்னா p பை 1 மைனஸ் r/100 ஹோல் பவர் n, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர்னா மல்டிப்ளைல வரும், p கூட மல்டிப்ளைல வரும், அகோனா p டிவைடட் பை சம்திங் வரும். அதே தான் ரெண்டுத்துக்குமே கான்செப்ட். பாப்புலேஷன்ல ப்ளஸ் போட்டிருப்பீங்க, டிப்ரிசியேஷன்ல மைனஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த நோட் பண்ணுங்க. இந்த டாப்பிக்ல நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலா இது ரெண்டா தான் இருக்கும் மோஸ்டா. பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனா மாத்தணும்னா டிவைடட் பை 100, ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத பர்சன்டேஜா மாத்தணும்னா இன்டூ 100. ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் 10% கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1%னா லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி 13%, 15% அந்த மாதிரி வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம். 20%னா பை 5 பண்ணால் கிடைக்கும், 50%னா பை 2 பண்ணால் கிடைக்கும், 12.5%னா பை 8 பண்ணால் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஒரு மேஜர் அவுட்லைன். யூஸ் பண்ண போகிற ஃபார்முலான்னு பார்த்தா பாப்புலேஷன் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால காம்பவுண்டட் ஆனுவலி மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆஃப்டர்னா மல்டிப்ளை, அகோனா டிவைடட் பை.
டிப்ரிசியேஷனுக்கு மைனஸ் மைனஸ் வச்சு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் பர்சன்ட் இஸ் 15 பைசே ஆஃப் 2 rupees 70 பைசே? அதாவது 2 ரூபா 70 பைசால 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. 2 ரூபா 70 பைசால 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, மேலே கீழே சேம் யூனிட்ஸ் வச்சு தான் நீங்கள் பர்சன்டேஜ் போடணும். எப்போவுமே மேலே ருப்பீஸ்னா கீழே ருப்பீஸ், மேலே பைசானா கீழே பைசா. ரேஷியோ ப்ரப்போர்ஷன்னாலும் சரி, பர்சன்டேஜ்னாலும் சரி, எந்த டாபிக்னாலும் மேலே கீழே வந்து சேம் யூனிட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ டோட்டல் ருப்பீஸ் வந்து 2 rupees 70 பைசேவா? 2 ரூபானா எத்தனை பைசா? 1 ரூபானா 100 பைசா. 2 ரூபானா இப்போ 200 பைசா. 200 பைசா பிளஸ் 70 பைசா எவ்வளோ? 270 பைசா. ஸோ கொஸ்டின் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் அப்படின்னா டோட்டல் வேல்யூ கீழே போடுவீங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இதான் ஃபார்மெட். அப்போ 270 பைசால 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 0, 5 3s are 15, 9 3s are, ஸோ ஆன்சர் வந்து 50 divided by 9%. அவ்வளோதான் ஆன்சர். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினாங்கன்னா 5/9%. டோட்டல் வேல்யூ கீழே என்ன ரிக்வயர்டோ அதை மேலே இன்டூ 100 தான் கான்செப்ட். கொஷின் வந்து 2 ரூபாய் 70 பைசால 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவுட் ஆஃப் 270 15 பைசே இஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படிதான் நீங்கள் ரீட் பண்ணணும். செகண்ட் கொஷின், 30% apples out of 450 are rotten. How many apples are in good condition? அதாவது டோட்டலாக 450 ஆப்பிள்ஸ் இருக்கு, அதில் வந்து 30% வந்து அழுகிருச்சு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. போடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 450ல் 30% வந்து ராட்டன் அப்படின்னா 70% வந்து குட் கண்டிஷனில் இருக்குமா? ஸோ டோட்டல் வந்து எப்பவுமே 100%. அதில் 30% போயிருச்சு அப்படின்னா 70% நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்ல 30% கண்டுபிடிங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 45. வெரி குட், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ 10% இஸ் 45. 10 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30% கிடைக்குமா? இப்போ 45 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 135. ஸோ அப்போ 450ல் 135 வந்து அழுகி போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ குட் கண்டிஷனில் இருக்கும்? 315 வந்து குட் கண்டிஷனில். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஆன்சர். 2 மெத்தடில் தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஒன்று 10% இந்த மாதிரி கண்டுபிடிச்சி போடுறது, அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ வரும்போது டிவைட் பண்ணி பார்க்குறது. இது 2 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ 315 ஆப்பிள் வந்து குட் கண்டிஷனில் இருக்குன்னா, வேல்யூ ஆஃப் எ மிஷின் டிப்ரிஷியேட்ஸ்ங்கிற வேர்டு வந்திருக்கா? அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஆர் வந்து 10%, அந்த ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 50,000. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. என் வந்து 3 போட்டு அந்த ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா P into 1 minus R by 100 whole power n. So present value is 50,000. 1 minus 10 divided by 100 whole power 3. First 0 0 gets cancelled. So 50,000. 10 minus 1 வந்து 9 by 10 3 times வரும். 230க்கு 1 2 3 zeros. 9 cube என்னது 729. ஸோ 36,450 36,000. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வர்த்து என்ன மாறி இருக்கும்? 36,450 குறைஞ்சிருக்கும் 50,000ல இருந்து. The population of a city was 2,25,000 at 2018. 2018ல் வந்துட்டு 2,25,000 இருக்காங்க. It will be increases at the rate of 12% next year. அதாவது ஏதாவது ஒரு பேண்டமிக் இல்லை அந்த மாதிரி வராமல் இருந்தால் கண்டிப்பாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தான் ஆகுமே மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் கேசஸில்.
ஏதாவது ஒரு கொரோனா அந்த மாதிரி வந்தால் தான் குறையும். ஆனால் அந்த மாதிரி சம்ஸ் இல்லை. பட் இருந்து பாப்புலேஷன் வந்தால் மோஸ்ட்டாக இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஆர் வந்து 12%. 2020 கேட்குறாங்க. அப்போ என் வந்து 2 இயர்ஸ்க்கு வச்சு கண்டுபிடிங்க. P into 1 plus R by 100 whole power n. 2 lakh? 2,25,000. 25 plus 3, 28. 28 divided by 25. 28 divided by 25. அஞ்சு 25, 4 5 20, 45,000, 5 5, 5 25, 1 5, 1800, 1 5, 3 5, 15, 360. 28 into 28. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது ஆன்சர்? வேறு வேறு வருதா? 82,000. 2,82,000. 2,82,240. செக் பண்ணுங்க ஆன்சர். Y percentage of x is 50 and z percentage of y is 25. Then the relation between x and z. So இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி ரிலேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறது. இது ஒரு டைப் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்கிறத வந்துட்டு மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஒய் பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்? டிவைடட் பை 100. ஒய் பர்சன்டேஜ் ஆஃப்னா மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் இஸ்னா ஈக்குவல் டு 50. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. z பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் 25. ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிட்டு இன்னுமே இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா xy ஈக்குவல் டு 5,000 வரும். z 2,500 வரும். ஸோ ரிலேஷன் பிட்வீன் எதுக்கு கேட்குறாங்க? எக்ஸுக்கும் ஜட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஒய் வந்து அப்போ தேவையே கிடையாது இதில். கரெக்டாக எக்ஸுக்கும் ஜட்டுக்கும் என்ன, அதாவது எக்ஸ் 1 இருக்குன்னா அது 2 மடங்கா இருக்கா 3 மடங்கா இருக்கா அந்த மாதிரி கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஒய் நீடே கிடையாது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணால் ஒய் கேன்சல் ஆகும்? டிவைட் பண்ணால் மைனஸ் பண்ணால் எப்படி கேன்சல் ஆகும்? டிவைட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும் எப்போவுமே அன்னோன் வந்து. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். அப்படியே டிவைட் பண்ணுங்க. இது வந்து ZY, இந்த பக்கம் வந்து 2,500. இப்படி டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணும்போது காமனாக இருக்கிற YY கேன்சல் ஆயிரும். நமக்கு ஈக்குவேஷனில் என்ன இருக்கும்? வெறும் எக்ஸும் Z மட்டும் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் எக்ஸ் டிவைட் பை Z, 2 0க்கு 2 0, ஒரு 25, 2 25 தான் 50. ஸோ 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2Z. இதான் இதோட ரிலேஷன்ஷிப். எக்ஸ் வந்து Z போல 2 மடங்காக இருக்கும். இப்போ Z1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும். Z2 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும். Z3னா எக்ஸோட வேல்யூ 6ஆக இருக்கும், டபுளாக இருக்கும். இதான் இது பேர் தான் ரிலேஷன். எக்ஸுக்கும் ஜட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா ட்வைஸ் த டைம்ஸ் தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். ரெண்டு அன்னோனை கேன்சல் பண்ணணும்னா டிவைட் பண்ணால் மட்டும் தான் கேன்சல் ஆகும். மைனஸ் பண்ணாலும் ப்ளஸ் பண்ணாலும் கேன்சல் ஆகாது. Next is a student multiplied a number by 3/5 instead of 5/3. அதாவது 5/3க்கு பதிலாக
3/5 ஏதோ ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டான் தப்பா, அதனால ஏதோ ஒரு எரர் கண்டிப்பாக நடந்திருக்குமா, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா வந்து எரர் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து எவ்வளோ எரர் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலா. இப்போ நீங்க 100ன்னு போட வேண்டிய இடத்துல 80ன்னு போட்டீங்கன்னா இப்போ 20 தான் உங்களோட எரர் மாதிரி, 20 கம்மியா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை 100ன்னு போட வேண்டிய இடத்துல 120ன்னு போட்டீங்கனாலும் 20 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எரருங்கிறது அந்த 20 தான், அந்த எரரை மேலே போடணும், கீழே வந்து 100ங்கிறது ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் போடணும். பட் இந்த கொஷினில் வந்துட்டு அவனுடைய ஒரிஜினல் ஆன்சர் வந்து 5/3 தான் அவன் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் தப்பாக என்ன பண்ணிட்டான், 3/5 பண்ணிட்டான். இதுதான் ஒரிஜினல் வேல்யூ, இது வந்து எரர். ஒரிஜினலாக 5/3 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், ஆனால் தவறுதலாக வந்து 3/5 மல்டிப்ளை பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதை நீங்கள் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 5 எவ்வளோ, 3 × 3 9. அதாவது ஒரு நம்பரை 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, அப்போ எவ்வளோ எரர் வந்திருக்கு, 16 எரர் வந்திருக்கா. டோட்டல் வேல்யூ எவ்வளோ, ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, 25 தானே ஒரிஜினலாக பண்ணியிருக்கணும், 16 வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறான், இன்ட்டு 100. ஒரு 25 4 25, அப்போ 4 16 எவ்வளோ, 64%. அங்கே எரர் நடக்க வாய்ப்பு இருக்குது, எரர் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஷினை தெளிவாக புரிஞ்சிடணும். A student multiplied a number by 3/5 instead of 5/3. 5/3க்கு பதிலாக 3/5ன்னு மாற்றி மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்போ 5/3ங்கிறது தான் ஒரிஜினலு, 3/5ங்கிறது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வேல்யூவாக எடுத்துக்காமல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சம். ஸோ 5 × 5 25, கீழே இருக்கிறது தான் மேலே போகும். 3 × 3 9. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 16 வந்து தப்பு நடந்திருக்கு. அது அதிகமாக இருந்தாலும் தப்பு தான், கம்மியாக இருந்தாலும் தப்பு தான். அந்த தப்பை மேலே போட்டுருங்க. ஒரிஜினல் வேல்யூ வந்து 25 × 100 பண்ணிங்கன்னா எரர் பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஓகே, இந்த கான்செப்டை மறக்கக்கூடாது. எங்கெல்லாம் ஃப்ராக்ஷனில் வருதோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கணும். டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் 30% இன் த ப்ரைஸ் ஆஃப் கலர் டிவி, த சேல் இஸ் ரெடியூஸ்டு பை 40%. அதாவது கலர் டிவியோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுனால அதோட சேல் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு பொருள் விலை அதிகமாச்சு அப்படின்னா அதை வாங்குறவனோட வேல்யூ கண்டிப்பாக குறையும். ஸோ ஓவராலாக அவனோட இன்கமில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நான் இப்போ ஒரு ஃபார்முலா எழுதி போடுவேன், இது எந்தெந்த சம்முக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து விலை ஏறுது, அதனால் அதோட வாங்குற விலை குறையுது, அந்த மாதிரி சம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயும் விலை ஏறுது, இதுலேயும் விலை ஏறுது, இல்லை விலை குறையுது, விலை குறையுது, அந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் 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 ஏற்றம் ஏற்றம், இந்த மாதிரி கான்செப்டுக்கு எல்லாமே இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலானா x + y + xy/100. இது வந்து ரொம்ப ரொம்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தால் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் போடுவீங்க. இது முதல் வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்படி தான் ப்ரொசீட் பண்ணியிருப்பீங்க. அதே ஃபார்முலா தான், இது எல்லா டாப்பிக்லையும் நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா இன்க்ரீஸ்னால் நீங்கள் ப்ளஸில் எடுக்கணும், டிக்ரீஸ்னால் வந்து மைனஸில் எடுக்கணும், அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆஃப் 30%, விலை வந்து அதிகமாகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ +30ன்னு எடுத்துக்கலாமா, எக்ஸோட வேல்யூ +30. சேல் வந்து என்ன ஆகுது, குறையுது, 40% வந்து சேல் குறையுது. அப்போ -14 எடுக்கணுமா ஒய்க்கு பதிலாக. ஸோ எக்ஸோட வேல்யூ 40, சரி 30, ஒய்யோட வேல்யூ வந்து -40. அப்போ ஒய்க்கு பதிலாக -14 போடுவீங்களா. 30 × -40 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ -40, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1200ன்னு வரும், டிவைடட் பை 100. அடுத்து 2 100 2 100 கேன்சல் பண்ணிடுங்க. 30 - 40 வந்து -10 மைனஸ் இது ஒரு 12. ஸோ ஆன்சர் வந்து -22%. அதாவது அவனுக்கு டோட்டலாக சேஞ்சஸில் இன்கமில் என்ன நடக்கும் அப்படின்னா 22% டிக்ரீஸ் நடக்கும். அவனோட ரெவன்யூவிலிருந்து மைனஸ் இண்டிகேட்ஸ் டிக்ரீஸ் தானே. ஸோ ஆன்சர் வந்து டிக்ரீஸ் ஆஃப் 22%. இப்போ இன்கேஸ் அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், டக்குன்னு என்ன பண்ணுறான், வாங்குறவங்க நம்மகிட்ட நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி அதோட ப்ரைஸை 30% இன்க்ரீஸ் பண்ணுறான்னு வச்சுப்போம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய வாங்குறவங்களோட இது குறைஞ்சிரும், சேல் வந்து குறைஞ்சிரும் 40%.
இப்போ ஓவராலாக அவனுக்கு எவ்வளோ லாஸ் கிடைக்கும்? 22% நஷ்டம் தான் கிடைக்கும். ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ குறையுதுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் தான் சின்ன சம் எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து டிக்ரீஸ் ஆஃப், ப்ளஸ் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆஃப்னு கிடைக்கும் ஆன்சர். ஆமாப்பா, இங்கே டிக்ரீஸ் ஆஃப் ரெடியூஸ்டு பைன்னு இருக்குல்ல, ரெடியூஸ்னாலே குறையுதுன்னு இருக்குல்ல மீனிங். ரெடியூஸ்னா மைனஸில் எடுத்துக்கணும், ரெடியூஸில் டிக்ரீஸ்னு வந்தால். இல்லை வெறுமனே ஒரு சில சம்லலாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நான் 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன், அடுத்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு ஓவராலாக என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எக்ஸுக்கு +10, ஒய்க்கு -10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -100 டிவைட் பை 100ன்னு கிடைக்கும். -10 +10 போயிடும், ஆன்சர் வந்து -1%. ஸோ 1% வந்து டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தம் அவனுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து. ஸோ 1100 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் எக்ஸாமைன்ட் இன் எ டெஸ்ட். அதில் 42% ஆஃப் த பாய்ஸ் அண்ட் 30% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து பாஸ். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். சம் ட்ரை பண்ண முடியாது, இது வந்து டேட்டா இன்அடிக்குவேட். ஏன் அப்படின்னா பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக கொடுத்துருந்தாலும் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். பாய்ஸில் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு அப்படி கால்குலேட் பண்ண முடியும். சாரி, டேட்டா இன்அடிக்குவேட் இந்த சம்முக்கு. அடுத்து, the difference between 78% of a number and 59% of the same number is 323. டிஃப்ரென்ஸ்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் மாதிரி பண்ணணும், ஆனால் சைனை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன், நான் அந்த நம்பரை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ 78% ஆஃப் த நம்பருக்கும் 59% ஆஃப் த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ், சேம் நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 323ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? The difference between 78% and 59% is 323. What is that number? What is 62% of that number? அதை அப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 78ல 59 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 19ஆ? ஸோ 19% தான் 323 அப்படின்னா 62% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? அந்த பட்டர்ஃப்ளை இந்த மெத்தட் மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ப்ரொசீட் ட்ரை பண்ணுங்க. ஸோ 19ம் 323 கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணி பாருங்க. ஒரு 19, 7 19. ஸோ கடைசியாக 17 into 62 தான் ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சன்டேஜ்னு கொடுத்தாங்கன்னா திஸ் பர்சன்டேஜ் இஸ் தட். அப்போ என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறாங்களோ அது எவ்வளோன்னு இந்த மாதிரி இந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், பட்டர்ஃப்ளை மெத்தட் வச்சு. In an examination, out of 480 students, 85% of the girls and 70% of the boys are passed. How many boys appeared in the examination? Total pass percentage was 75%. Nice question. So ஒரு கிளாஸ் ரூம்ல டோட்டலாக வந்து 480 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து 480. 85% of the girls and 70% of the boys passed. 85% of the girls and 70% of the boys passed. How many boys appeared in the examination if the total pass percentage வந்து 75%? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். மிக்சர் அண்ட் அலிகேஷன் இது எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, கேர்ள்ஸு பாய்ஸு ஓவரால் பர்சன்டேஜ், அப்படி இல்லைன்னா சீப்பு டியரரு மீன் பர்சன்டேஜ். இப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஹை குவாலிட்டி அரிசி வாங்கி ஒரு லோ குவாலிட்டி அரிசி வாங்குவான், அதை ரெண்டையும் சேர்த்து இந்த ரேஞ்சுக்கு விற்பான். அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வரும். அப்போ அந்த லோ வெரைட்டியோட பர்சன்டேஜ், ஹை வெரைட்டியோட பர்சன்டேஜ், அந்த டோட்டலாக விற்கிற பார்த்தீங்களா, சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அது இங்கே. ஸோ அந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். என்ன மெத்தட் அப்படின்னா, 85க்கும் 75க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 மைனஸ் பண்ணிக்கலாம். 70க்கும் 75க்கும் டிஃபரன்ஸு 5. அப்படியே ரேஷியோ போட்டுக்கோங்க. 1 5 சார் 2 5 சார். அந்த ரேஷியோலேருந்து வெளில எடுக்கும்போது என்னென்னு எடுக்கணும்? நீங்கள் 1xன்னு எடுக்கணும். இதை வந்து 2xன்னு எடுப்பீங்களா? ஸோ இது வந்து கேர்ள்ஸு, இது வந்து பாய்ஸு. டோட்டலாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 3x. 3x ஈக்குவல் டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷினில்?
480 கொடுத்துருக்காங்க. 1 3s are x ஓட வேல்யூ 160. அது 160 எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 into 160 என்ன வரும்? 160. இது வந்து 320. அப்போ எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க? 160 கேர்ள்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பாய்ஸ்ல வந்துட்டு 320 பேர்ஸ் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க. How many boys appear in the examination? Answer வந்து 320. எவ்வளோ பாய்ஸ் பாஸ் ஆனாங்கன்னு இல்லை, எவ்வளோ பாய்ஸ் அப்பியர் ஆனாங்கிறது தான் 320. இதில் நீங்கள் 70% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் பாஸ் பர்சன்டேஜ். ஸோ இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓவரால் கொடுத்தா தான் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து மொத்தமாக 160 கேர்ள்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்கிறது தான். இதில் 85% ஆஃப் த கேர்ள்ஸ் தான் பாஸ். ஸோ ஹவு மெனி கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, இதில் 15% நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் 85 பேர் பர்சன்டேஜ் பாஸ் ஆயிட்டாங்கன்னா மீதி 15% தான் ஃபெயில் ஆயிருப்பாங்க கேர்ள்ஸில். அப்போ நீங்கள் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மெத்தடை மட்டும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. The salary of a person was reduced by 10%. By what percent should his reduced salary be raised so as to bring it at par with his original salary? அதாவது ஒருத்தனோட சேலரியை வந்து ஒரு 10% குறைச்சிட்டாங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் மேபி, அதனால வந்து 10% குறைச்சிட்டாங்க. அவன் குறைஞ்ச சம்பளத்துலேருந்து திரும்ப நம்ம எத்தனை பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் அவனோட ஒரிஜினல் சேலரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் 10% குறைச்சிருக்காங்க, அப்போ நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணால் வந்துடுமே? அப்படி கிடையாது. எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். 100 ரூபாயில இவனுக்கு வந்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. அவனோட ஏதோ டீப்ரமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ 10% பார்த்தாது 10 ரூபா தானே 10%. இதில் 100 ரூபாயில 10 ரூபா குறைச்சானா அவனோட அடுத்த மாதம் சம்பளம் என்னவா இருக்கும்? 90 ரூபா. இப்போ திரும்ப இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் 10% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இதில் 90ல் 10% எவ்வளோ வரும்? 9 rupees. 9 rupees மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 90 + 9 எவ்வளோ வரும்? 9. அவனோட ஒரிஜினல் சேலரி எவ்வளோ? ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு? அதனால் 10 டிக்ரீஸ் பண்ணி 10 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவனோட ஒரிஜினல் சேலரி வராது. அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணால் தான் திரும்ப கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம 100லேருந்து குறைக்கிறோம், ஆனால் ஏற்றும் போது 90லேருந்து தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, தான் கான்செப்ட். ஸோ ஒரு விஷயத்தை குறைச்சிட்டு அப்படியே திரும்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏல 10 இருக்கும், அதே அப்படின்னா தப்பு தான். By what person should his reduced salary be raised so at par with his original salary? அப்படின்னா ஸோ 90 இதே எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இதே கொஸ்டினை கூட எடுத்துக்கோங்க. 100 90 வரைக்கும் ஓகே. இப்போ 90 நம்ம 100ஆ மாற்றணுமா? அப்போ தானே ஒரிஜினல் சேலரி வரும். 90 100ஆ மாற்றணும். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? 10 இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதை மேலே போட்டுக்கோங்க. எதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும்? 90லேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 90ல் 10ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? இதுதான் கான்செப்ட். ஒரு 0 ஒரு 0. 10 into 10 100, 100/9%. 11 1/9%. ஆன்சர் ஒரு 11 1/9% இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து 100ஆக மாறுமே. வெறும் 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 99 தான் வரும், ஒரிஜினல் சேலரி வராது. நல்லா கவனிங்க. 100ன்னு இருந்ததுல ஃபர்ஸ்ட் 10% டிக்ரிமெண்ட் கொடுத்தனால 90 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ 90 நம்ம 100ஆ மாற்றணும்னா 10 இன்க்ரீஸ் பண்ணணுமா? அந்த 10 மேலே போட்டுக்கோங்க. எதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க? 90ல இருந்தா 10 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த 90 கீழே போட்டுக்கோங்க. இன்டூ 100. இதுதான் கான்செப்ட். இப்போ இன்னும் புரியலன்னா, இப்போ ஒரு ஃபோனோட விலை வந்து 10,000 ரூபா. அந்த ஃபோனோட வந்து ரேட் வந்து குறைஞ்சி 8,000 ரூபாய் விற்குது. அதே இன்னொரு ஃபோன் வந்து 8,000 ரூபா, 2,000 ரூபா கூடி 10,000 ரூபா விற்குது. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ்னு நீங்க அப்போ பர்சன்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா வெறும் 2,000 ரூபா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடுவீங்க வேல்யூல. எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இதோட ஸோ 10,000லேருந்து 8,000ங்கிறது எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2,000 குறைஞ்சிருக்கா? எதுல இருந்து குறைஞ்சிச்சு? 10,000ல இருந்தா அந்த 2,000 குறைஞ்சிச்சு. இன்டூ 100. இதான் டிக்ரீஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா. இதே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் போடுறீங்க அப்படின்னா 2,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இன்டூ 100. இப்படிதான் போனிதான் ஃபார்மட். எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை எதுல இருந்து டிக்ரீஸ் ஆச்சோ அதுதான் கீழே போடணும். மேலே அந்த இன்க்ரீஸ்டு வேல்யூ டிக்ரீஸ்டு வேல்யூ
இன்ட்டு 100. அதே கான்செப்ட் தான் இங்கே 90 நம்ம 100 மாற்றணும்னா 10 கூட்டணும், 90ல இருந்தால் 10 கூட்ட போகிறீங்க, அதனால் 90 கீழே இன்ட்டு 100 சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 11/9%. அடுத்த கொஷின், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். இஃப் ஏஸ் சேலரி இஸ் 20% லெஸ் தென் பி சேலரி, அதாவது பியோட சம்பளத்தை விட ஏவோட சம்பளம் 20% குறைவு. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா பியின் சதவீதம் ஏவை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. போன தடவை முறையே சொல்லக்கூடாது, 20% இவனுடைய குறைவுனா அப்போ 20% இவனுடைய அதிகம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இது எப்படி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஏஸ் சேலரி இஸ் 20% லெஸ் தென் பி சேலரியா, அப்போ பிக்கு 100%ன்னு எடுத்துக்கணும். 20 லெஸ் அப்படின்னா ஏ எவ்வளோ 80. இது வரைக்கும் ஓகேவா? யார் கூட கம்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100, லெஸ்னா 80, 20% மோர் அப்படின்னா 120ன்னு எடுத்துப்பீங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ரேஷியோ போடுங்க, ஒரு 0 ஒரு 0, 5 2 10, 4 2 8. அவ பியோட மார்க் வந்து 5, ஏவோட மார்க் வந்து 4ன்னு அர்த்தம். ஓகே, இதான் இப்போதைக்கு அப்படியே 4 5ன்னு வச்சுக்கோங்க. கொஷினில் பை ஹவு மச் பர்சன்ட் இஸ் பிஸ் சேலரி மோர் தென் ஏ, பி சேலரி ஏவை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4 விட 5 எவ்வளோ அதிகமாக இருக்குது? அந்த 1 மேலே போடணுமா? யாரை விட கேட்குறாங்க? ஏவை விட தானே எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க. அப்போ ஏ கீழே இன்ட்டு 100, அதாவது ஏவோட மார்க்கில் அந்த 1ங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க கொஷினில். ஏவோட மார்க் வந்து 4, அதை விட பி வந்துட்டு 1 எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கான். அப்போ அந்த 4ல் 1ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 25%. இவனை விட இவன் 25% அதிகமாக இருக்கான். யாரை விட? ஏவை விட பி வந்து 25% அதிகமாக இருக்கான். ஆனால் கொஷினில் எப்படி இருந்துச்சு? பியை விட ஏ வந்து 20% கம்மி. இப்படி பார்க்கும்போது இப்படி 25. ஏன் அப்படின்னா இந்த உங்களுக்கு கீழே வேல்யூ மாறும். போன தடவை பிஏ வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, இந்த தடவை நம்ம ஏவை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஏவிலேருந்து 1 அதிகமாக இருக்கான் பி, ஸோ கீழே ஏவோட வேல்யூ மேலே எவ்வளோ அதிகமாக இருக்கான் இன்ட்டு 100. அதே மாதிரி இதே மாற்றி கூட கேட்டாங்கன்னா யார் கூட கம்பேர் பண்ணுறாங்களோ இல்லைன்னா கொஷின் மார்க் முன்னாடி யார் வராங்களோ அவங்களோட வேல்யூ கீழே வரணுங்க. எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ அதை மேலே, இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்காங்களோ அதை மேலே போட்டு இன்ட்டு 100 பண்ணணும். இதுதான் கான்செப்ட். A bicycle marked at rupees 1500 is sold for 1350. அதாவது 1500 மார்க் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து எவ்வளோக்கு விற்கிறான்னா 1350 ரூபாய்க்கு தான் விற்கிறான். ஏன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஏதோ கொடுத்துருக்கான், தீபாவளி பொங்கல் ஆஃபர் கொடுத்து 1500 ரூபாய்க்கு மார்க் பண்ணியிருக்கு. ஒரு சைக்கிளை வந்து 1350 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஒரு 150 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னு சொல்லிடுவீங்க. கரெக்டாக? அதை வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ 150 rupees டிஸ்கவுண்ட்டு, 150 rupees டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுத்தான்? மார்க்டு ப்ரைஸ். வெரி குட், மார்க்டு 1000 இதுல இருந்து கொடுத்துருந்தாங்க. அதுல எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்க, 2 0க்கு 2 0, ஒரு 15 10, ஸோ 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அப்படி பாருங்க, 10%னா எவ்வளோ? இல்லை 150 ரூபாயா? 150 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் 1350 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ 10% ஆஃபர் அங்கே போயிருந்துருக்குன்னு அர்த்தம். The price of a chair is increased from 2100 to 2520. Find the percentage of increase. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 420 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? வெரி குட். ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்னு என்ன பண்ணணும்? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத மேலே பண்ணணும். எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு? 2100லேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் எல்லாம் சம் இன்ட்டு 100. 2 0 2 0, ஒரு 21, 2 21 தான் 42. ஸோ 20% வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட் தான். அதை கரெக்டாக இவ்வளோதான் கான்செப்ட்னு எடுத்திங்கன்னா பர்சன்டேஜில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். லாஸ்ட் சம். The population of a village is 50,000. 40% of them are men, 35% of them are women, and the rest are children. ஸோ எவ்வளோ சில்ட்ரன் இருக்கான்னு கண்டுபிடிங்க. லாஜிக் யூஸ் பண்ணுங்க. 40% மென் அப்படின்னா 35% வந்துட்டு விமென் அப்படின்னா மீதி ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 40 + 35 வந்து 75. ரிமைனிங் 25% தான் வந்து சில்ட்ரன். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 25% வேணும் அப்படின்னா டிவைடட் பை 4 பண்ணால் கிடைக்கும்னு சொன்னா 50,000 ஃபர்ஸ்ட் 2ஆக பிரிச்சிங்கன்னா 25,000 25,000, 25,000 பாதி அப்படின்னா 12,500. ஸோ ஆன்சர் வந்து 12,500 தான் ஆன்சர். இங்கே தான் லாஜிக் யூஸ் பண்ணணும். நீங்கள் போயிட்டு 40% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு
30% கண்டுபிடிச்சிட்டு கூட்டி அதுக்கப்புறம் அதை போய் கழிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத யோசிச்சுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஆன்சர் இஸ் 12,500. ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100. ஃப்ராக்ஷனில் இருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்டூ 100. ஸோ இதுக்கு முன்னாடி சம் எல்லாமே வந்து நம்ம இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுற மாதிரி கான்செப்ட் தான். ஆன்சர் வந்து பர்சன்டேஜில் வந்திருக்கும் உங்களுக்கு. பாப்புலேஷன் அப்படின்னா ப்ளஸில் வரும், ஆஃப்டர்னா இன்ட்டில், அகோனா டிவைடட் பையில். டிப்ரிசியேஷன்னாலும் அதே தான், மைனஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்னங்கிறது எத்தனை வருஷம், பிங்கிறது ப்ரெசன்ட் வர்த்தோ இல்லை ப்ரெசன்ட் வேல்யூ அந்த மாதிரி இருக்கிறது. அது ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில இந்த ஏ சேலரி இஸ் மோர் தென் பி சேலரினா 2 ரேஷியோ மாதிரி போட்டுட்டு 2 ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. கொஷின் மார்க் முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள கீழே போட்டுருங்க. அவங்கள விட இவங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ மேலே, இல்லை அவங்கள விட அவங்க எவ்வளோ கம்மியாக இருக்காங்களோ அதை மேலே இன்டூ 100 பண்ணுறது. இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் தான் வந்துட்டு பர்சன்டேஜ். ஸோ அவ்வளோதான், இது பர்சன்டேஜ் டாபிக் முடிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த 15 டாபிக்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நிறைய ஃப்ளூயன்ட்டி கிடைக்கும். ஈஸியாக எப்படி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற மாதிரி ஐடியாஸ்.